கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அந்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். தெய்வங்கள் என்று சொல்லப்படும் போது பேய்களுக்கு பலியிட்டார்கள். தெய்வம் என்று சொல்லப்படுகிறது நூதனமானது, புதிதானது. அப்படியே மாத்திடும், வார்த்தையை மாத்திடும். இன்றைக்கு நன்றி பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி தேவனுக்கு செலுத்தவில்லை. அநேக ஆராதனையில தெய்வங்களுக்கு செலுத்துகிறார்கள். விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தேவனுடைய நாமங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 91:14 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அடுத்த வசனம் சொல்லும்போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால். அந்த தேவன் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் யார்? தேவனாகிய கர்த்தர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வேத புஸ்தகம் நமக்கு போதிக்கும் போது தேவன் என்று போதிக்கிறது. தேவாதி தேவன், ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் முழுவதும் தேவன் தேவன் என்று தேவனுடைய நாமத்தை, சிருஷ்டிகரை, உண்டாக்கினவரை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. 2வது அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது ஆதியாகமம்ல தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அப்படியானால் நாம் இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து தேவனுடைய நாமம் என்ன, அவருடைய நாமத்தை எப்படி தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், தேவ ஜனங்கள், அப்போஸ்தலர்கள், ஏன் இயேசு கிறிஸ்து எப்படி பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த தெய்வம் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அநேக நாமங்கள், தேவனுக்கு இல்லாத நாமங்கள் எல்லாம் அநேகர் இன்றைக்கு உச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மொழிபெயர்ப்பில தெய்வம் என்று சொல்லப்படுகிறவைகள் எல்லாம் விக்கிரகத்துக்குரியதாய் இருக்கிறது. அது தேவன் அருவருக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ தெய்வம், தேவனுடைய நாமம் இல்லை. இன்றைக்கு அநேக நாமங்களை சொல்லுகிறார்கள். தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். பார்க்கும்போது எபினேசர் என்று சொல்லுகிறார்கள், சாமி என்று சொல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் தேவாதி தேவனுடைய நாமம் கிடையாது. இந்த சாமி என்பது உலகபூர்வமான மனுஷர்கள், அவர்கள் தெய்வங்களை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை தான் சாமி என்று கூப்பிடுகிறார்கள். இந்த சபரிமலைக்கு போகிறவர்கள் எல்லாம் கூட சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நாம் சகலத்தையும் உண்டாக்கின தேவாதி தேவனை தெய்வம் என்று சொல்லி கூப்பிடக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறது, இந்த தெய்வம் என்று சொன்னால் என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். இந்த இடத்துல லாபான் சொல்றான் யாக்கோபை பார்த்து, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போறதா இருந்தா போலாம், ஆனா என் தெய்வத்தை ஏன் திருடிட்டு போற? அவன் ஃபர்ஸ்ட் இந்த வேத புஸ்தகத்துல தெய்வம் என்று காண்பிக்கும் போது எப்படி வேதம் நமக்கு காண்பிக்கிறது, தெய்வத்தை ஏன், என்னுடைய தெய்வத்தை ஏன் திருடிட்டு போற? 32வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். பாருங்க, இப்போ தெய்வத்தை யார்கிட்ட கண்டுபிடிக்கிறியோ அவனை உயிரோட விட வேண்டாம். பாருங்க, தெய்வம் என்பது ஒரு பொருளாய் இருக்கிறது, இங்க ஒரு விக்கிரகமாய் இருக்கிறது, வெள்ளியினால பொன்னினால செய்யப்பட்டதாய் இருக்கிறது. அதை நீ யார்கிட்ட கண்டுபிடிக்கிறையோ அவனை விட வேண்டாம். அப்போ தேவன் என்று சொல்லப்படும் போது அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர்.
இப்ப தெய்வம் என்று சொல்லப்படும் போது அது விக்கிரகத்துக்குரியது. அதை நாம் சொல்லக்கூடாது, அதை உச்சரிக்க கூடாது. அந்த நாமத்தினாலே அநேகர் சொல்றாங்க தெய்வம் நமக்காக ரத்தம் சிந்தினார் சொல்றாங்க. அநேகர் சொல்றாங்க தெய்வம் நமக்காக அடிக்கப்பட்டார், தெய்வமே தெய்வமேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவைகளெல்லாம் நாம் உச்சரிக்க கூடாது. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ இந்த இடத்துல என் தெய்வத்தை யார் திருடிட்டு போனதுன்னு சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். வேதம் நமக்கு போதிக்கும் போது யாத்ராகம் 20வது அதிகாரம் 23வது வசனத்துல, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். இப்ப வெள்ளியினாலும் பொன்னினாலும் தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம். அதை தான் லாபான் உண்டாக்கி வச்சிருந்தான். அது புறஜாதிக்குரியது. அதை திருடி கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது சொல்றாரு, இதை உண்டாக்க வேண்டாம், இதை நமஸ்கரிக்க வேண்டாம், இந்த நாமத்தை சொல்ல வேண்டாம். ரெண்டாவது நீங்க பார்க்கும்போது யாத்ராகம் 32வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க, எங்களுக்காக முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க. ஆனா தேவன் தான் செங்கடலை பிளந்தவர், தேவனாகிய கர்த்தர் பார்வோனை மடக்கடித்தவர், எல்லாவற்றையும் செய்தவர். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். 4வது வசனத்துல பார்க்கும்போது, அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பாருங்க, இப்போ பொண்ணை எல்லாம் வாங்குறாங்க, உருக்குறாங்க, ஒரு கன்றுக்குட்டியை செய்யறாங்க. செய்துட்டு அதை தான் நம்ம யாத்ராகம் புஸ்தகத்தில் வாசம் ஆண்டவர் உண்டாக்க வேண்டாம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறார்கள், அது ஒரு கன்றுக்குட்டி. அப்ப பாருங்க, எவ்வளோ நாட்கள் நம்ம தெய்வம் 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 சொல்லி கொண்டு தேவனுடைய பெயரை, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லுகிறோம், தேவாதி தேவனை தெய்வம் என்று சொல்லுகிறோம். தெய்வம் என்பது ஒரு விக்கிரகத்துக்குரிய பெயராய் இருக்கிறது. 8வது அதிகாரத்தில் சொல்லும் போது, உங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த தெய்வங்கள் அப்போ ஒரு பொன்னினால் செய்யப்படுகிறது. 23வது வசனத்துல பார்க்கும்போது, இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை, இப்போ இந்த இடத்துல ஆரோன் சொல்லும் போது மோசே கிட்ட இந்த ஜனம் சொல்றாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் செய்தேன். வேதம் சொல்லுகிறது, ஆரோன் தன்னுடைய ஜனத்தை நிர்வாணியாய் வைத்திருந்தான். 25வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாக்கி இருக்கிறதை மோசே கண்டு. பாருங்க, இந்த ஜனங்களுடைய வார்த்தையை ஆரோன் கேட்டு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணினபடினால் அந்த ஜனம் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு நிர்வாணமாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு எப்படி ஏதேன் தோட்டத்தில் அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தள்ளின ஆதாம் ஏவாள் எப்படி தள்ளினார்களோ அவர்கள் நிர்வாணியாக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை இவர்கள் தள்ளி ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணினபடினால் அவர்கள் நிர்வாணமாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் 31வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். இந்த தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவங்களை செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உச்சரிக்கிற நாமம், இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, கிருபை பெருகும். எப்படி என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிருபை பெருகும். கனியற்றவர்களாய்
உங்களை விடாது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சரியாய் தேவனுடைய நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது லேவியராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 4வது வசனம், விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க, எவ்வளவு பெரிய. ஏன்னா இன்றைக்கு ஆராதனை வேளையிலே ஆராதனை அவர் ஒருவருக்கே. உன் தேவனாகிய கர்த்தரை நீர் பணிந்து கொள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 19வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதுதான் அவருடைய நாமம். அந்த நாமத்தை விட்டுறக்கூடாது. உண்டாக்கின நாமம், உருவாக்கின நாமம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆராதனை செய்யும் போது, ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்படியாய் நம்முடைய வார்த்தைகளில் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த தெய்வம் என்பது பாகம் 32:17 சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. பாருங்க, அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய ஆராதனையில, அநேகருடைய ஜபத்தில, அநேகருடைய துதியில தேவனுக்கு செலுத்தவில்லை, தெய்வங்களுக்கு செலுத்துகிறார்கள். இன்றைக்கு நன்றி பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி தேவனுக்கு செலுத்தவில்லை. அநேக ஆராதனையில தெய்வங்களுக்கு செலுத்துகிறார்கள். அந்த பந்தி நேரத்தில் சொல்றாங்க, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட, உங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாதி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறதற்கு பதிலாக தெய்வம் உங்களுக்காக ரத்தம் சிந்தினது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க. அது வேதத்துக்கு புறம்பானது. தெய்வம் ரத்தம் சிந்தவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். இந்த இடத்துல பலி செலுத்துகிறது யாருக்கு செலுத்த வேண்டும்? தேவனுக்கு செலுத்த வேண்டும். வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். பேய்களுக்கு பலியிட்டார்கள். இந்த தெய்வங்கள் என்று சொல்லப்படும் போது பேய்களுக்கு பலியிட்டார்கள். இந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிறது நூதனமானது, புதிதானது. அப்படியே மாத்திடும், வார்த்தையை மாத்திடும். தேவனுக்கு போக வேண்டிய மகிமையை வேற இடத்துல கொண்டு போய்விடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு போக வேண்டிய மகிமையை வேற எங்கேயாவது கொண்டு போய்விடும். கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் நிரம்பி நாம் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் போது அந்த நாமத்தின் மேல் இருக்கிற வல்லமை நம்மிலிருந்து வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது. இந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிற நூதனமான, பாருங்க, பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். தேவனுக்கு பலியிடுகிறோமா? இல்லாவிட்டால் நாம் தெய்வம் என்று சொல்லி பேய்களுக்கு பலியிடுகிறோமா? பாகம் புஸ்தகம் மிக தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. 32வது அதிகாரத்துல 17வது வசனம் நாம் வாசித்தோம். யாருக்கு நாம் பலி செலுத்துகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளை அவரை குறித்த அறிவின் மேன்மைக்காக பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அந்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். 37வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சரசத்தை குடித்து அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே? பாருங்க, அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே? தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் கேட்கிறது, அந்த பலியிட்டவைகளில அவர்கள் நம்பின அந்த தெய்வங்கள் எங்கே? அந்த ஆராதனை யாருக்கு போகிறது? அதே அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, நானே அவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் நானே அவர். நான் என்று சொன்னால் வல்லமை. இயேசு அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க வந்த போது இயேசு சொன்னார், நான் என்று சொன்னார். எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள். ஏன்னா நானே அவர் என்று சொன்னால் இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஆதியும் அந்தமானவர். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருக்கு முடிவே கிடையாது. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர்.
என்னோட வேற தேவன் இல்லை என்பதை என்னோடு வேற தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். இப்போது பாருங்கள். நான் கொல்லுகிறேன். என்னோடு வேற தெய்வங்கள் இல்லை. அவர் ஒருவர்தான் தேவனாகிய கர்த்தர். ஏதோ ஒரு மொழிபெயர்ப்பு இங்க இப்படி மாறிடுச்சு, அப்படி இருக்குதுன்றதுக்காக எல்லாம் வச்சுக்க கூடாது. முழு வேத புஸ்தகமும் எப்படி நமக்கு போதிக்கிறது, எப்படி நமக்கு ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரத்துல 10வது வசனம். ஒன்றுக்கும் உதவாத பாருங்க, ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன். பாருங்க, ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை என்ன பண்ணாங்களா? தெய்வத்தை உருவாக்கப்பட்டது இது. ஆனால் தேவன் நம்மை உண்டாக்கினவர். இது மனுஷனால் உருவாக்கப்பட்டது, இது மனுஷனால் செய்யப்பட்டது. எவைகளால? வெள்ளினாலே, பொன்னினாலே, மரக்கட்டையினாலே, மண்ணினாலே செய்யப்பட்டவைகள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத. இன்னொரு முறை வாசிங்க. ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன். பாருங்க, அந்த தெய்வத்தை நம்ம இன்னைக்கு உருவாக்க கூடாது. வார்த்தையில, ஜபத்துல, துதியில, ஆராதனையில தெய்வம் தெய்வம் என்று சொல்லக்கூடாது. அப்புறம் அடுத்த வசனம் பார்க்கும் 15வது வசனம் வாசிங்க. மனுஷன் அவைகளை அடுப்புக்காகும் போது அவன் அவைகளை எடுத்து குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான். பாருங்க, அதனாலே ஒரு தெய்வத்தை, ஒரு கட்டையை வச்சு எரிச்சு அப்பம் சுடுறான், குளிர் காய்கிறான், என்ன குளிர் காயிறான், எல்லாம் செய்யறான். ஆனா அதே இதை வச்சு ஒரு தெய்வத்தை பணிந்து கொள்கிறான், உண்டாக்கி அதை பணிந்து கொள்கிறான். 17வது வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 44:17. அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து, பாருங்க, அதற்கு மீதியான துண்டை விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை ரட்சிக்கும்படியாய். பாருங்க, ரட்சகர் வேற, இந்த உலக ரட்சகர் வேற. அவர் முடிந்தது என்று சொன்னார். ரட்சிப்புக்காக கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். மனுகுலத்துக்காக, மனுஷனுக்காக எல்லாவற்றையும் முடித்தவர். ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, விடுதலைக்காக. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றானா, அதுக்கு முன்னாடி விழுந்து நீ என்ன ரட்சிக்கணும்னு சொல்றான். வாசிங்க அடுத்து 65:11. ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைவார்க்கிறார்களே. பாருங்க, இதெல்லாம் பேய்களுடைய பெயர். இதெல்லாம் காத் என்பது, மேனி என்பது பேய்களுடைய பெயர். அது யார் என்று சொன்னால் அது தெய்வங்கள். அவைகளுக்கு பலியை உண்டு பண்ணுகிறார்கள், தெய்வங்களுக்கு. ஆபகுக் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி. போதும், ஊமையான தெய்வங்கள். இவைகளெல்லாம் எப்படிப்பட்டதா? ஒன்றுக்கும் உதவாது. இந்த ஜபத்துல நீங்கள் சொல்லுகிற தெய்வம் தெய்வம் என்பது ஒன்றுக்கும் உதவாதது. அது எப்படிப்பட்டதான்? ஊமையானது, பதில் பேசாது, திரும்பி ஒன்றும் செய்யாது. இவைகளை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகள். சரியாய், அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், யாரு என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவருடைய நாமம், நாம் தேவாதி தேவனுடைய நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்தை பின்பற்றி வருவோம் என்று சொன்னால், அவரை துதித்து ஆராதிப்போம் என்று சொன்னால், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமம் நம்மை விடுவித்து, நம்மை ஆசீர்வதித்து, எல்லாவற்றிலும் நம்மை தப்புவிக்கிறதாய் இருக்கிறது. இன்னும் நாம் தொடர்ந்து இந்த தேவனாகிய கர்த்தர் இல்லை என்பதை, இந்த தெய்வம் என்ற நாமத்தை உச்சரிக்க கூடாது என்பதை 3 வால்யூமாக போட விரும்புகிறோம். இது 1வது வால்யூம். இது இந்த ஃபர்ஸ்ட், இன்னும் 2nd 3rd, ஏன் எதற்காக எப்பொழுதும் அதை பயன்படுத்தக்கூடாது என்பதை
நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.